கழகத்துடைய இடி மின்னல் மழை அப்படின்னு கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட மூவர்ல இடியாக முழங்கிய அண்ணன் ரகுமான் கான் அவருடைய அன்பு மகன்தான் திரு ஜுபேர் கான் அவர்கள். சேவை மனப்பான்மை மிக்கவர், மக்களை நேசிக்கின்ற பண்புக்கு சொந்தக்காரர். நீங்க அவரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த ராயபுரத்தோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அவர் எடுத்து செல்வார். ஜுபேர் கானை எழுத்து நிற்கிறது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. முன்னாள் அமைச்சர் திரு மெயின் ரோடு ஜெயக்குமார் நிற்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சபாநாயகர்னு அவர் மதிக்காத பதவியே கிடையாது. இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. இந்த பகுதிக்குன்னு ஏதாவது திட்டங்களை ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா? மீனவ மக்கள், சிறுபான்மையின மக்கள் நிறைந்த இந்த தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அவர் பொறுப்புல இருக்கும்போது கொண்டு வரல. நம்ம முதலமைச்சர் தான் இந்த பகுதிக்கான அனைத்து திட்டங்களும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காசிமேடு துறைமுகத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்முடைய அரசு மேம்படுத்தப்பட்டிருக்கு. மீன்பிடி தடைகால நிவாரண தொகையை 5000 ரூபாயில இருந்து நம்முடைய அரசு இன்னைக்கு 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீனவ பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற வகையில நவீன மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கடற்பாசி வளர்ப்பை மீனவ பெண்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி அவர்களை தொழில் முனைவராக நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். வெற்றி உறுதியா? எபினேசர் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு துணை நின்றுக்கா? எந்த திட்டங்களாவது கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்கறாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்றாரு, ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததால தான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்தது அப்படின்னு வாய் கூசாம சொல்றாரு. நமக்கு எதுக்குங்க இந்த வீராப்பெல்லாம்? அதான் எல்லாருக்குமே தெரியுமே, மோடி தான் இருக்கிறதுலே மிக அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதைத்தான் நான் சொன்னேன், நீங்க ஒரு முரட்டு அடிமைன்னு. இதைத்தான் நான் வேற வார்த்தையில சொன்னேன். 2017ஆம் ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார். அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் நீட் தேர்வு, அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் உதய் மின் திட்டம், அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெளி மாநில இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எழுதி அதுல பாஸ் ஆகலான்னு கொண்டு வந்த திட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களா? நம்முடைய உரிமைகளை, கல்வி உரிமையை, வேலை உரிமையெல்லாம் பறிக்கக்கூடிய திட்டம். இல்ல போட்டோ கிடையாது. இனிமே நீங்க ஆர்வத்தில் போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அவர் என்ன திட்டுறாரு, இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. என்ன இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் பிபியில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வேணாம், போட்டோ வேணாம். இதாம்மா அந்த போட்டோ. இந்த பாரு, இந்த போட்டோ நான் காட்டல. இதம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. நீங்க கார்பெட் நினைச்சுக்காதீங்க, இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும்னா அண்ணன் வேலனுக்கு தான் வாக்களிக்கணும். அதனால முதலமைச்சருடைய வேட்பாளர் அண்ணன் வேலு அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். மயிலை நாராயணசாமி தோட்டத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புதிய அரசு நடுநிலை பள்ளி கட்டப்பட்டிருக்குன்னா அது யாரோட முயற்சி? அண்ணன் வேலுனுடைய முயற்சி. இன்னைக்கு மயிலாப்பூரில் மட்டும் 3500 வீடுகள் புதுசாக கட்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தொகுதி முழுக்க மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொகுதி முழுக்க 34 கோயில்களுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடியவர் உங்களுடைய வேட்பாளர். தொகுதி முழுக்க எம்எல்ஏ நிதியில இன்னைக்கு 16 உடற்பயிற்சி கூடங்கள், 16 ஜிம்ஸ் அமைச்சு கொடுத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். சாந்தோம் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் 600 புதிய குடியிருப்புகள், 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் யாரு அண்ணனை எடுத்து போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. எம்எல்ஏ, எம்பி, ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மளை வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனால் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. தொடர்ந்து மக்கள் நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும்? ஏதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, கவர்னர் பதவி தான் அவங்களுக்கு கரெக்ட். அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம்.